கல்யாணம் பண்ணிக்கிறது பெரிய விஷயம் இல்லைங்க. ஆனா, அந்த கல்யாணத்த வாழ்க்கை முழுக்க சந்தோஷமா காப்பாத்துறது தான் பெரிய விஷயம். இந்த கதைய பார்த்தா, இப்படி ஒரு லைஃப் பார்ட்னர் கிடைச்சா போதும்னு நீங்களே சொல்லுவீங்க. இந்த கதையில கடைசி 2 நிமிஷம் மிஸ் பண்ணாதீங்க. கதைய முழுசா பாருங்க. ஒரு கிராமத்துல அருண், மீனான்னு கல்யாணம் ஆன புது ஜோடி இருந்தாங்க. முதல்ல 2 பேரும் அவ்வளவா பேசிக்க மாட்டாங்க. 2 பேருக்குமே கொஞ்சம் தயக்கம். சின்ன சின்ன விஷயத்துக்கே தயக்கப்பட்டுக்கிட்டு, வெட்கப்பட்டுக்கிட்டு பேசாம இருந்தாங்க. ஒரு நாள் காலையில அருண் மீனாக்காக டீ போடுறேன்னு போட்டு கிச்சன் முழுக்க பால பொங்க விட்டுட்டாரு. அத பார்த்த மீனா சிரிச்சுக்கிட்டே, "உங்களுக்கு டீ போட தெரியலன்னு சொல்லியிருக்கலாம்ல, நானே போட்டு தந்திருப்பேன்" அப்படிங்கிறா. அதுக்கு அருண் இருந்துகிட்டு, "உனக்கு சர்ப்ரைஸ் பண்ண தான் நானே டீ போட்டு தரலான்னு நெனச்சேன். ஆனா கடைசியில கிச்சனுக்கும் எனக்கும் சர்ப்ரைஸ் ஆயிடுச்சுன்னு" 2 பேரும் சிரிச்சுக்கிட்டே கிச்சன கிளீன் பண்றாங்க. அதுக்கப்புறம் தினமும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒரு நாள் மீனாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாம போகுது. அவள ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறது, சாப்பாடு செஞ்சு குடுக்கறது, நேரத்துக்கு மருந்து குடுக்கறதுன்னு எல்லாத்தையும் அருண் பார்த்து பார்த்து பண்றான். அப்போ மீனா மனசுக்குள்ள காதல்னா இதுதான் போலன்னு நெனைக்கிறா. ஒரு நாள் அருண் வேலை பார்த்த கம்பெனில பிரச்சனைன்னு திடீர்னு கம்பெனிய மூடுறாங்க. அருணுக்கு வேலையும் போயிடுச்சு. ரொம்ப கவலையா வீட்டுக்கு வரான். மீனா கிட்ட வேலை போயிருச்சு, கம்பெனிய திடீர்னு மூடிட்டாங்க. இனி நான் என்ன பண்ண போறேன்னு தெரியல. நம்ம செலவு, குடும்ப செலவுக்கு எப்படி எல்லாத்தையும் என்ன பண்ண போறேன்னு தெரியலன்னு மீனா கிட்ட சொல்லி கவலைப்படுறான். மீனா அவன் கைய பிடிச்சு, "வேலை தானே போச்சு, விடுங்க. இது இல்லைன்னா இன்னொரு வேலை. நான் இருக்கேங்க. நாம 2 பேரும் சேர்ந்து இருந்தா எந்த கஷ்டம் வந்தாலும் நம்ம சமாளிச்சிடலாம்னு" சொல்றான். அந்த ஒரு வார்த்தை அருணுக்கு ஒரு பெரிய தைரியத்தை தருது. அதுக்கப்புறம் மீனா வீட்லயே ஹோம்மேடு ஸ்நாக்ஸ் செஞ்சு விற்க ஆரம்பிக்கிறா. அருண் மீனா செஞ்ச ஸ்நாக்ஸ்லாம் டெலிவரி பண்றாரு. 2 பேரும் சேர்ந்து உழைக்கிறாங்க. வருமானமும் கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாகுது. ஆனா, அதோட சேர்ந்து பிரச்சனையும் வெளியில இருந்து வருது. ஒரு உறவுக்காரர் அருண் கிட்ட பொண்டாட்டி சம்பாதிக்கிற காசுல வாழ்றியான்னு அவமானப்படுத்துறாரு. அதுக்கு அருண் உடனே, "அது என் பொண்டாட்டி மட்டும் சம்பாதிச்ச காசு இல்ல. நாங்க 2 பேரும் சேர்ந்து எங்க குடும்பமா சம்பாதிச்ச காசுன்னு" சொல்றாரு. இத கேட்ட மீனாவுக்கு கண்ல கண்ணீர். அதுக்கப்புறம் அருண் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாம போகுது. மீனா அவங்கள தன்னோட அம்மா மாதிரி பாத்துக்கிறா. மாமனாருக்கும் அருணோட தம்பி தங்கச்சிங்க எல்லாத்துக்கிட்டையும் அன்பா நடந்துக்கிறா. அருணும் மீனாவோட அம்மா அப்பாவை தன்னோட அம்மா அப்பா மாதிரி நல்லா பாத்துக்கிறான். ஒரு நாள் அருணுக்கு பெரிய கம்பெனில நல்ல வேலை கிடைக்குது. அவனோட முதல் சம்பளத்துல மீனாவுக்கு ஒரு அழகான புடவை வாங்கி தரான். மீனா, "எதுக்குங்க இவ்ளோ செலவு பண்ணி புடவை வாங்குனீங்க? சிம்பிளா வாங்கியிருக்கலாம்லன்னு" சொல்றா. அதுக்கு அருண் சிரிச்சுக்கிட்டே, "நான் வேலை இல்லாம இருந்தப்போ எனக்கு உறுதுணையா இருந்தது நீதான். உனக்கு எப்போதுமே நான் இருக்கேன். நான் எல்லாமே பண்ணுவேன்னு" சொல்றாரு. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அருண் மீனா வெட்டிங் அனிவர்சரி வருது. வீட்லயே சின்னதா செலிப்ரேஷன் வச்சிருக்காங்க. கேக் கட்டிங்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அருண் மீனாவுக்கு ஒரு gift கொடுக்குறான். அதை திறந்து பார்த்தா அதுக்குள்ள ஒரு போட்டோ ஃப்ரேம். அதுல, "நீ என் மனைவி மட்டும் அல்ல, என் சிறந்த நண்பி, என் தைரியம், என் வாழ்க்கைன்னு" எழுதியிருக்கு. மீனா அந்த ஃப்ரேமை பார்த்து அழுதுகிட்டே அருணை கட்டிப்பிடிக்கிறா. அங்க இருக்க எல்லாருக்கும் கண்ணுல கண்ணீர். கணவன் மனைவி ரிலேஷன்ஷிப்ல சண்டை வரலாம், கருத்து வேறுபாடு வரலாம். ஆனா ஒருத்தரை ஒருத்தர் விட்டு கொடுக்காம புரிஞ்சுகிட்டு மரியாதை கொடுத்து கஷ்டத்துல கைவிடாம இருந்தா அந்த குடும்பத்தை யாராலையும் உடைக்க முடியாது. உண்மையான காதல் ஐ லவ் யூன்னு சொல்றதுல இல்ல, நான் இருக்கேன் பயப்படாதேன்னு சொல்றதுல தான் இருக்கு. கதைகள் கேட்கலாம், மறந்துடலாம். ஆனா சில கதைகள் மட்டும்தான் மனசுல தங்கிடும். இந்த கதை உங்க மனசுல சின்னதா ஒரு இடம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த கதையில உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சீன் எது? முதல் சந்திப்பா, இல்ல கஷ்டத்துல கொடுத்த சப்போர்ட்டா, இல்ல கடைசியில அருண் தந்த சர்ப்ரைஸா? எதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நான் எல்லாரோட கமெண்ட்ஸும் படிப்பேன். இந்த மாதிரி மனதை தொடும் கதைகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.